Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa nashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. இப்போ நாங்கள் வந்து தொழிலை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் என்னென்னு சொன்னால், ஆண்களுக்கு பெண்கள் மிச்சம் கடத்தில் இருக்கும். இந்த நீடித்ததுனால பெண்கள் பிள்ளைகளை பார்க்கறதுனால ஒரு மிச்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் டைம் கூட போயிட்டு மன்னிச்சுக்கோங்க. ஆண்களும் அதே எத்தனையோ ப்ரோக்ராமில் நீங்கள் இருந்து வந்துருப்பீங்க, எத்தனையோ வேலைகள் இருக்கும். ஆனால் கொடுக்குறீங்க இந்த டைமை மன்னிச்சுக்கோங்க. எப்படி சரி என்ன மட்டும் குயிக்காக வந்து முடிச்சு கொடுக்குறது பார்க்குறேன். இதை முடிச்சுட்டேன்னா அவங்களும் லேசாக எனக்கும் லேசாக இருக்கும். அது நல்லா யார் வச்சுக்கோங்க. இந்த பயானம் இப்போ கேட்டேன்னு சரி உங்களுக்கு வந்து விளையாட்டு சரி வச்சுக்கூடாதுங்க. இதை கொண்டு போய் திரும்ப கேளுங்க. ஒரு முறை 2 முறை 3 முறை உங்களுக்கு என்ன செய்யும், இதோட தெளிவு வந்து கிளியர் ஆகும். ஏன்னு சொன்னால் நான் கூட எத்தனையோ பயானம் நான் காவாக நான் கேட்டுக்கிறேன், இப்போயும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். சிலருக்கு நான் என்ன செய்வேன், அதே பயானம் திரும்ப போட்டு கேட்பேன். ஒரு மாதம் திரும்ப கேட்பேன். ஒரே பயானம் 3 முறை நான் 4 முறை கேட்பேன். ஏன்னா ஒவ்வொரு முறையும் கேட்க கூட ஒவ்வொரு ஐடியா, ஒவ்வொரு நல்ல பாயிண்ட்ஸ் வந்து கொண்டே இருக்கும். இதில் இப்படி என்ன பயம் பண்ண கூட 4 விஷயம் விளங்குன்னா மற்ற 10 விஷயம் உட்பட்டு. ஏன்னா ஒரு விஷயத்தில் ஏமாயிருக்கும், அதில் ஏமாயிருக்க கூட இன்னொரு விஷயம் போயிட்டு. அதனால நான் என்ன சொல்லுங்க, பயம் முக்கியத்துவமாக இருக்கிறதுனால இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும் கேளுங்க. அடுத்த வந்து பெண்கள் கொஞ்சமாக பிள்ளைகளுடைய சட்டம் இங்கேயும் கேட்குது. அப்போ கொஞ்சமாக பிள்ளைகளுடைய சட்டத்துக்கு கொஞ்சம் குறைச்சி கொள்ளையமானா கொஞ்சம் நல்லா இருக்கும். மிச்சம் கஷ்டம் தான் பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணுறது, மிச்சம் லாங் டைம் பார்த்துக்கோங்க. அதை மாதிரி செய்யணும்னால சார் எல்லாத்தில் பூவான சொல்லுவோம். இந்த சிறுத்தலா தொழிலை பற்றி சொல்லும் போது சிறுலாவதெல்லாம் வந்து தொழுகையை எப்படி தொழுவோன்றதை வந்து நபி அவங்க எதுக்காக தந்துருக்கிறாங்க. ஆரம்பத்திலே நான் சொன்னேன், நபி சிறுலாவதெல்லாம் வந்து தொழுகையை மிம்பரில் ஏறி தொழுது காட்டினாங்க இது சொன்னேன். அப்போ தொழுகையில் இவ்வளவு செய்ததுக்கு பின்னாலே கருத்து வேறுபாடுன்னு சொன்னால் இது மனிதன் ஒரு கோளாறாக தான் இருக்குமே தவிர ஒரு 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 மக்கள் கருத்து வேறுபாடு கொண்டணும்ன்ற ஒரு இருக்கக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடு அல்ல, மனித கோளாறு. என்ன காரணம், மிம்பரில் கூட இதை வச்சு சொல்லி விட்டுருவாங்க. ப்ளஸ் வந்து நபியாவை மவுத் ஆகிறதுக்கு ஒரு சொற்ப டைமுக்கு முன்னே போய்ட்டு தொழில் காட்டியிருக்கிறாங்க. இப்படி தான் தொடர்பு தொழில் இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் செஞ்சிருக்கும் போது வாழ்நாள் முழுக்க இந்த தொழில் காட்டியிருக்கும் போது இதில் வந்து கருத்து வேறுபாடுகள் சொல்கிறது வந்து என்ன செய்யப்படுகிறது, ஒரு மிகவும் பயங்கரமான ஒரு பிரச்சனையாக முஸ்லீம்கள் உண்மையில் வந்து இருந்து கொண்டு இருக்குது. எப்படி வந்து கிறிஸ்டியனுக்கு மத்தியில் வந்து 4 குரூப்பு 5 குரூப்பு இருக்குதோ அதே மாதிரி எங்களுக்கு மத்தியிலே வந்து குரூப்பாக நாங்கள் வந்து மாறினதுனால நாங்கள் என்ன செய்யறோம் இன்றைக்கு எதை பின்பற்றுவது எது சரி எது இல்லைன்றது பெரிய ஒரு மண்டபத்தில் வந்து நாங்கள் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனவே வந்து நாங்கள் என்ன செய்யணும், முயற்சிடுங்க. உருவான ஆதிச்சு உங்களுக்கு விருப்பமாக பின்பற்றுங்க. சொர்க்கம் போகணுமா, அல்லாஹ்தாலா கேரண்டி பண்ணியிருக்க வேண்டாம். சொர்க்கம் போகணுமா, நபி அவங்க சொன்னாங்க வந்து சொர்க்கம் போகணுமா நீங்கள் பின்பற்றுங்க, அந்த உருவான ஆதிச்சு பின்பற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு அந்த வேலையில் வந்து எத்தனைக்கு நம்ம பின்பற்றினாலும் அதை பற்றி கேட்கறதுக்கு உண்டாலே நான் அல்ல. என்னுடைய கடமை வந்து இதை வந்து அறிவிக்கணும். உங்களுடைய கடமை வந்து அதை விரும்பினா எடுக்கலாம், விரும்பாட்டி விடலாம். இது வந்து அல்லாஹ்தாலா நீங்கள் விரும்பினாலும் உங்களுக்கு எடுக்க முடியாது, அல்லாஹ்தாலா ஹிதாயத் தர முடியாது. அதனால நீங்கள் விரும்பலாம், ஆனால் அவனுடைய ஹிதாயத்து அவன் நாடணும். எனவே அல்லாஹ்தாலா துஆ கேளுங்க, யாரில் வந்து எங்களுக்கு நேர் வழியை காட்டுது. நபிமார்களுக்கு எப்படி நேர் வழியை காட்டினாயோ, சாலியங்கள் சோதாக்கள் சித்திகங்களுக்கு எப்படி நேர் வழியை காட்டினாயோ அந்த நேர் வழியை எங்களுக்கு காட்டுகிறது. ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு டைம்லையும் துவா கேட்டு கொண்டே இருங்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்தாலா என்ன செய்யணும், ஒரு நாளைக்கு எங்களுடைய துவா அல்லாஹ்தாலா குபூலாக எங்களுக்கு நேர் வழியை காட்டி தெளிவை காட்டணும். எங்களுக்கு தெளிவு வந்துட்டா உங்களுக்கு எப்போ தெளிவு வருதோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வெறுப்பு உண்டாயிரும் மற்றதை. ஏன் ஹதீஸ் குர்ஆன் பார்த்து தெளிவு வருது, அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட் இல்லை. இப்போ உங்களுக்கு ஃபுல் உஜார் ஆயிடுவீங்க, லைக் குர்ஆன் ஹதீஸ். அதனால நாங்கள் அதுவே முயற்சி பண்ண வேண்டியதால் அதை வச்சு மற்றவங்கள சும்மா கண்டு போன மாதிரி காஃபின்றது மோசம்ன்றது இந்த அளவுக்கு போயிட்டு கூடாது. பெண்கள் வந்து ஒரு வேண்டுகோள் இருக்கிறாங்க. என்ன சொன்னால் கொஞ்சம் பிள்ளைகள் வந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அதனால வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் எங்களுக்கு டைம் தாங்கன்னு சொல்லி அவங்க கேட்டுருக்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் நான் நினைக்கிறேன் அவங்க சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க, தொழுகை முக்கியமாக இருக்குது, நாங்கள் அதை கேட்கணும். ஆனால் பிள்ளைகளை வந்து அவங்களோட கிளியராக்கி அனுப்பணும்னாங்க அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தாங்கன்றாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், பெண்களுக்கு வந்து அவங்களோட வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ் கிட்டத்தட்ட 46 இப்போ 56க்கு நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்குவோம்.
56 அது வரை காட்டி 10 மினிட்ஸ் டைம் இருக்குது. இந்த 10 மினிட்ஸ்ல நீங்க வந்து என்ன செய்யுங்க, உங்களுக்கு தேவையான கேள்வி கேளுங்க. அதனால அவங்க டிஸ்டர்ப் ஆயினாலும் அது அவங்களுக்கு விரும்புகிற மாதிரி உங்களுக்கு என்ன செய்யலாம், அவங்களுக்கு அது விளங்கலாம். ஆனால் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள் என்னன்னு சொன்னால், கேள்வி எந்த கேள்வி கேட்கப்பட்டாலும் பிரச்சனை இல்லை. நான் இங்கே எதை சொன்னேனோ அதை பார்த்து நீங்க கேட்கணும். சொல்றதை பத்தி நான் எதை பேசுறேனோ அதை பார்த்து நீங்க கேட்கணும். அவுட் ஆஃப் பர்டிகுலர் கேள்வி கேட்கறதுக்கு பதில் வந்து இந்த இடத்துல கொடுக்கப்பட மாட்டாது. அடுத்தது நீங்க கேள்வி கேட்கும் போது தவறியாவது நீங்க ஒரு குரூப்ட பேரையோ அல்லது ஒரு ஆழ்ந்த பேரையோ எடுத்து இவங்க இப்படி செய்யறாங்க அது இவர் இப்படி செய்யறாங்க கேள்வி கேட்டால் உடனடியாக அந்த கேள்வி நல்ல அதைய கேள்வியா இருந்தாலும் அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கப்பட மாட்டாது. காரணம் என்னன்னு சொன்னால், இந்த கிளாஸ் நடத்துவதற்கு மிக முக்கியமான காரணம் குரூப் அல்ல. முக்கியமான காரணம் நாங்கள் எல்லாரும் எந்த காரணம் இல்லாமல் சுருக்கம் பண்ணுவோம். அப்ப அந்த குரூப்ல பேர் எடுத்ததும் குரூப்ன்ற முறையில பதில் சொல்லக்கூட சிலர்கள் வந்து விலை போய்விடுகின்றார்கள். இதனால கேள்வி கேட்கும் போது கொஞ்சம் கவனமாயிருங்க. தயவு செய்து அப்படியான கேள்விகளை நீங்க என்ன செய்ய வேண்டாம். யாரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தன்னுடைய கேள்விகள் மட்டும் நீங்க என்ன செய்யுங்க, கேளுங்க. அடுத்து வந்து கேள்வி கேட்கும் போது வந்து சில நேரத்துக்கு வந்து கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முக்கியத்துவமா இருக்காது. சில கேள்விகளுக்கு பதில் வந்து முக்கியமா இருக்காது. இந்த இடத்துல சொல்றது இதோட தொடர்பா இருக்கும், ஆனா முக்கியமா இருக்காது. அப்படியான கேள்வியா இருந்தா நான் சொல்லுவேன், இந்த கேள்விக்கு இப்ப பதில் சொல்லப்பட மாட்டாது. இந்த கேள்விக்கு பதில வந்து இன்னொரு நேரத்துல அல்லது இன்னொரு டைம்ல குயிக்கா இல்ல இன்னொரு டைம்ல நான் அந்த கேள்விக்கு பதில சொல்லுவேன். நான் அதை சொல்லுவேன். இன்னும் சில கேள்விகள் நீங்க கேட்பீங்க. அந்த கேள்வி எப்படி இருக்கும்னு சொன்னால், கேள்வி முக்கியத்துவமா இருக்கும், ஆனா அந்த பதில் வந்து நேரத்தோட பயான்ல சொல்லப்பட்டிருக்கும். சிலவங்க பிரிஞ்சு வந்திருப்பீங்க. அப்படியான கேள்வியை கேட்டீங்கன்னா அந்த கேள்வியை நான் சொல்லிடுவேன். நாங்கள் பயான நேரத்தில் சொல்லிட்டோம், அந்த பயான முதல்ல பாருங்க, அதுக்கு போடுவாங்க கேள்வி கேளுங்க. இதனால தான் நாங்கள் அறிவுகள் அறிவிச்சோம். டைம் போவாங்க சரியான முக்கியம் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரையும் சரி. எனவே இந்த அடிப்படையில் கேள்வியை நாங்கள் எந்த அளவு சைட் பண்றோமோ அந்த அளவுக்கு முக்கியமான கேள்விகள் என்ன செய்யும் வெளியாகும். அந்த முக்கியமான கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுவேன். ஆனால் நல்லா யார் வச்சுக்கோங்க, நீங்க எப்படி மனிதர்களோ உங்களுக்கு எப்படி இஸ்லாம் தெரியுமோ அந்த அளவு தான் எனக்கும் இஸ்லாம் தெரியும். நான் பெரிய ஒரு ஆலிமுண்டோ பெரிய ஒரு ஷேக் என்ற அளவுக்கு நான் இல்லை. இதனால சில நேரத்துக்கு மிக அதிகமான பட்சம் 190% கேள்விக்கு பதில் எனக்கு தெரியாம இருக்கிறான். அந்த நேரத்தில் நான் என்ன செய்வேன், அந்த கேள்வியை நான் என்ன செய்வேன், வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அந்த கேள்விக்கு என்ன பதிலோ அந்த குர்ஆன் ஹதீஸ் மூலமா ஆராய்ச்சி செஞ்சு அந்த கேள்விக்கு பதில வந்து ஃபியூச்சர்ல நான் வந்து உங்களுக்கு நான் தருவேன். அந்த கேள்விக்கு பதில் நிச்சயமா சொல்லப்படும். ஆனால் எனக்கு தெரியாத கேள்விக்கு பதில் இன்ஷா அல்லாஹ் வேற ஒரு டைம்ல அதுக்கு பதிலாக சொல்லுவேன். கேள்விக்கு பதில் தெரியும்னு சொன்னால் உடனே ஆதாரப்பூர்வமா நான் என்ன செஞ்சுருவோம், உங்களுக்கு பதிலாக தந்துடுவேன். இதுதான் வந்து கேள்வி பதிக்கக்கூடிய விஷயங்கள். எனவே கேள்வி கேட்கும்போது ஒரு ஆள் கேட்கும்போது மற்றவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. என்ன காரணம் சொன்னால், கேள்வி லேசா மிகவும் லேசா இருந்தாலும் அந்த கேள்வின்ற முறையில யாரும் என்ன செய்வாங்க, கேள்விக்கு வந்திருக்கிறதுனால டிஸ்டர்பே கிடையாது. அப்படி கொஞ்சம் உங்களை பார்த்து சொல்றீங்க அப்படி லேசா இருக்கு. நான் வாசிட்டு கூட ஒரு லேசா சுருக்கத்தை சொல்லுங்க. After performing Hajj, do we have to continue Ramadan fasting? ஓகே, கேள்வி நிப்பாடுங்க. நாங்கள் கேள்வி சொன்னோம், நாங்கள் கொஞ்சம் கேள்வி சைட்டாங்க. நாங்கள் சொன்னோம் வந்து கேள்வி இந்த இதோட தொடர்பு இல்லைன்னா அந்த கேள்வி பதில் சொல்ல மாட்டேன். கேள்வி ஹஜ்ஜை பற்றி. எனவே ஹஜ்ஜுக்கு உள்ள டைம் வந்து இப்போ நாங்கள் வந்து பயான் பண்ணி இல்லை. எனவே இன்ஷால்லா அந்த கேள்விக்கு வேற ஒரு கிளாஸ் போவாங்க. இன்ஷால்லா நாங்கள் என்ன செய்வோம், அதை பற்றி நாங்கள் வந்து பேசுவோம். சரியான கஷ்டம் இல்லை, முக்கியமான கேள்விகள் இருக்கும், அதை எனக்கு கஷ்டமாயிருக்கும். இமாம் அல்ஹம்து சூரா ஓதி முடித்தவுடன் நாம் பிறகு ஓத வேண்டுமா அல்லது கேள்விக்கு நிப்பாடுங்க. இந்த கேள்வி வந்து நான் இந்த பிரேயர் பத்தி சொல்லவே இல்லை. எனக்கு சொல்லாத விஷயத்தோட கேட்கிறாங்க. எனக்கு அது சொன்னதுக்கு முன்னாடி அந்த கேள்வி தேவையா இல்லையான்றதை பார்ப்போம். அதை நீங்க why imams use madud hadith for fiqh? It is due to unavailability of sahih hadith or any other reason? நல்ல பொருத்தமான கேள்வி. இமாம்கள் என்னுடைய உலமாக்கள் கேள்வி என்ன, நான் கேள்வி ரிப்பீட் பண்றேன். கேள்வி கேட்கிறாங்க, ஏன் இமாம்கள் உலமாக்கள் ஃபிக்ஹ் கிதாபுகள்ல தைஃபான ஹதீஸ மௌதுவான ஹதீஸ சேர்த்து சொல்றாங்க, என்ன காரணம், ஏன் அவங்களுக்கு தெரியாதா? இதுதான் அவங்களோட கேள்வி. நல்ல பொருத்தமான கேள்வி, அந்த பயானுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் என்ன சொன்னால், இமாம் அபு ஹனீஃபாவுடைய காலத்துல அவங்க வந்து ஆரம்ப காலம் தபு தாபியினுடைய பட்டியல தான் அபு ஹனீஃபா அவங்க இருக்கிறாங்க. அந்த ஆரம்ப காலத்துல எங்க எல்லாருக்கும் தெளிவு, ஃபிளைட் இருக்கல்ல, பஸ் இருக்கல்ல, கார் இருக்கல்ல,
சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? உடனடியா மதீனாவை விட்டு சிதறி பிரிந்து போனாங்க. இதனால இஸ்லாம் யூரோ கண்ட்ரின்னு சொல்லி, இந்த ஆப்பிரிக்கான்னு சொல்லி, இந்தியான்னு சொல்லி பலதரப்பட்ட கண்ட்ரிகளுக்கு போனாங்க. சஹாபாக்கள் பிரிந்தோட ஹதீஸ் எல்லாம் பிரிஞ்சிட்டு, எல்லா ஹதீஸும் பிரிஞ்சிட்டு. சஹாபாக்களுக்கு நபி சொல்லும் போதும் சஹாபாக்கள் சில ஹதீஸை கேட்டு இருப்பாங்க, சில ஹதீஸை கேட்டு இருப்பாங்க, சில ஹதீஸை கேட்காம இருப்பாங்க. உதாரணமா ஒரு சஹாபி வந்து விவசாயத்தில் இருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல வச்சு சொல்லுவாங்க, நீங்க இதை இப்படி செஞ்சிருக்கப்படாது, இப்படி செஞ்சா நல்லது தானே அவர்கிட்ட சொல்லியிருந்தா அந்த ஹதீஸ் அவருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும், மற்ற சஹாபிகளுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்ப அந்த நேரத்துல சில ஆட்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். உடனே வந்து எல்லா சஹாபாக்களும் நபி மௌத்தாயினத்துக்கு பிரிஞ்சதும் ஹதீஸ் அப்படியே களப்பிரிஞ்சிட்டு எல்லாம் போயிட்டு. பின்னர் வந்து இமாம்கள், இப்ப இமாம்களுடைய கட்டம் யாரு? தபு தாபியங்கள், தாபியங்கள், இவங்களோட கட்டம். இந்த கட்டத்துல தான் மதுஹப்கள் உருவாச்சு. இவங்க என்ன செஞ்சாங்க? இவங்க போய் இந்த ஹதீஸை கலெக்ட் பண்ணணும். எப்படி இவங்க ஹதீஸை கலெக்ட் பண்ற? இவ்வளவு பிரிஞ்சு போன மக்கள்ல ஏன் காரணம்? அந்த காலத்துல வாகனம் இருக்கல, அந்த காலத்துல எந்தவித பயண வசதிகள் இருக்கல. ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போறதா மாசம் கணக்கில் போக வேண்டிய ஒரு நிலைமை இருந்துச்சு. அப்ப அந்த நேரத்துல வந்து என்ன செஞ்சுச்சு? அவங்க அந்த ஊர்ல எத்தனை சஹாபாக்கள் இருந்தாலும் அந்த சஹாபாக்கள் சொல்ற ஹதீஸை மட்டும் அவங்க விளங்கி அதை வச்சு அவங்க ஹதீஸ் சொன்னாங்க. அவங்களுக்கு விளங்காது, அந்த சஹாபாக்கள் சொல்லாத சில ஹதீஸ்கள் இருக்குமே, அப்படியான ஹதீஸ்கள் இல்லாத விளங்காது. இஸ்லாத்துல அந்த ஹதீஸ் வராத அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்கள இதுக்காக முயற்சினால அவங்க சொன்னாங்க, முயற்சி எடுத்து சொன்னாங்க, இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் என்று சொன்னாங்க. இதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க வந்து, ஒரு ஆளு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும் போதும் முயற்சி எடுத்து சரியத்தான் செல்லணும் என்ற ஒரு நல்ல முயற்சி எடுத்து பதில் சொன்னால், அவர் சொல்றது பதில் சொல்ற பதில் சரியா இருந்தால் அவருக்கு 2 கூலி. ஒன்று என்னதுக்கு? முயற்சி எடுத்தது பதில் தெரியாது, அவருக்கே தெரியும். எனக்கு குர்ஆனில் ஹதீஸ் இல்லை, பதில் தெரியாது. குர்ஆனில் ஹதீஸ் இல்லைன்னா பதில் தெரியாது, எனக்கு அவருக்கே தெரியும். இப்ப முயற்சி எடுக்கிறாரு. முயற்சி என்ன எடுக்கிறாரு? நான் எப்படியாவது சரியா சொல்லுவேன். அப்ப அவர் முயற்சி எடுத்த முயற்சிக்கு ஒரு கூலி. அடுத்தது சொன்ன பதில் ஏதோ அவருக்கு தெரியாது, ஹதீஸுக்கு குர்ஆனுக்கு டச் ஆயிடும், சரியாயிடும், இன்னொரு கூலி. அல்லாஹ் 2 கூலியை கொடுக்குறான். யாருக்கு? இமாம்களுக்கு, எங்களுக்கு இல்ல, இமாம்கள். அடுத்தது ஒரு இமாமோ ஒரு உலமாக்களோ அந்த காலத்துல இஜ்திஹாத் பண்றவங்க, இப்ப இஜ்திஹாத் பண்றவங்க யாரும் கிடையாது, எல்லாம் தெரியும். இப்ப யாருக்கு இஜ்திஹாத் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லாம் தெளிவாயிடும், எல்லாம் கிளியர் ஆயிடும். இப்ப இஜ்திஹாத் ஒன்றும் கிடையாது. அந்த காலத்துல இஜ்திஹாத் பண்ற நேரத்துல யாரெல்லாம் இஜ்திஹாத் பண்ணி அவங்க ஹதீஸ் அறிவிக்கும் போது அந்த ஹதீஸை சொல்றாங்க, முயற்சி எடுத்து சொல்றாங்க, சொன்னது பிழை ஆயிடும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவர் முயற்சி எடுத்தால் தான் அதுக்கு ஒரு கூலியை கொடுப்போம். சென்னது தப்பு தானே, அதுக்கு கூலி கொடுக்குற சரி வராது, சரி சரி அதுக்கு ஒரு கூலி இல்லை, முயற்சி எடுத்தால் தானே ஒரு கூலி. எனவே இமாம்கள் இருக்கிறாங்களே அவங்க வந்து என்னத்தை செஞ்சோ தெரியாது, சொர்க்கம் போறதுக்கு அல்லாஹ் கதவை திறந்துட்டாங்க. இப்ப எங்கட நிலைமை தான் பெரிய நிலைமை. என்னது? புடிவாத தன்மையால நாங்க இமாம்கிட்டே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த புடிவாத தன்மையால நாங்க சொர்க்கம் போவோமா இல்லையா? இதுதான் பிரச்சனை. இதனால தான் என்ன செய்யப்படுவது? இமாம்களுக்கோ இந்த உலமாக்களுக்கோ இந்த 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 அறிவிக்கக்கூடிய இந்த ஃபிக்ஹ் கிதாபுல எழுதிய இந்த மக்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு எது அந்த நேரத்துல அந்த நாட்டுல அந்த ஊர்ல எது விளங்கிச்சோ அதை புக்கில் எழுதினாங்க. அது சரியா பிள்ளையான்றது அவங்க ஹதீஸ் இருக்கு. இதனால தான் ஃபிக்ஹ் கிதாபுல ஃபிக்ஹ் பத்தி பேசும்போது குர்ஆனையும் ஹதீஸோ வச்சு பேச மாட்டாங்க. ஃபிக்ஹ் கிதாபுல நீங்க பரப்பி பாருங்க, குர்ஆனை சொல்ல மாட்டாங்க, ஹதீஸ் சொல்ல மாட்டாங்க, ஃபிக்ஹ் சட்டங்களை மட்டும் சொல்லிட்டு போவாங்க. எப்படி சொல்லுவாங்க, எந்த மாதிரி சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க, இப்படி ஹதீஸை சொல்ல மாட்டாங்க, நம்பரை சொல்ல மாட்டாங்க, நபி சொன்னாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, சும்மா ஃபிக்ஹ் சொல்லிக்கொண்டு போவாங்க. சட்டம், சட்டக்கலை, ஒரு சட்டத்தை சொல்லிக்கொண்டு போறாங்க. இதுதான் ஃபிக்ஹ்னு சொல்றது. ஏன் காரணம்? அவங்க சொல்ல முடியாது, அவங்க ஹதீஸ் தெரிஞ்சதால சொல்லலாம், சொல்ல முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க இமாம்கள்ட்ட அவங்க உலமாக்கள்ட்ட தெரிஞ்சது அவங்க அதை எழுதிட்டாங்க, அவ்வளவுதான். இப்ப நாங்க சொல்லுங்க, இந்த எழுதினதெல்லாம் எப்படி சரி தான் இப்போ இருக்கும், அவரும் இருக்கும், நிச்சயமா இருக்கும். அவங்க ஹதீஸ் கிடைக்கலையே, இப்ப அவங்க செஞ்சது குற்றமா? இல்ல இல்ல, அவங்க செஞ்சது குற்றமே கிடையாது. குற்றம் யாரு? அதுக்கு பின்னால யாரெல்லாம் நாங்க அவங்களை பின்பற்றுவோமோ நாங்க வந்து குற்றவாளியா மாறும். இதனால நாங்க என்ன செய்யணும்? ஃபிக்ஹை பின்பற்றுறதோ எதைத்தான் பின்பற்றினாலும் பிரச்சனை இல்லை, எதனாலும் பின்பற்றுங்க. ஆனால் குர்ஆன் ஹதீஸுக்கு சரியா இருந்தா பின்பற்றுங்க, குர்ஆன் ஹதீஸ் மாத்தமா இருந்தா விட்டுட்டு போங்க. அப்ப தானே எங்களுக்கு அடுத்த சொந்தத்தாரன்னா. எனக்கு இந்த அடிப்படையில் இந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு வந்து தெளிவாக விலகி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த கேள்வி ஏதாவது கேட்கலாம். Is bath considered wudu if we have niyyah?
Is bath considered wudu if we have niyya? என்ன கேள்வி? குளிக்கிறது வதுவாயிடுமா? செய்யறவங்க நியத் வச்சுக்கிட்டு குளிச்சோம்னா அது wudu. அதாவது கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னால், குளிக்கும் போதும் ஒது எடுக்கிற நியத்தோடய குளிச்சால் ஒது கூடுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறேன். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், கடமையான குளிப்பல் இருக்கிற கடமையான குளிப்பல் குளிக்கும் போது நபி அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், முதலாவது அவங்க ஒது எடுப்பாங்க. முதலாவது எப்படி ஒது எடுக்கணுமோ அப்படி ஒது எடுப்பாங்க. அதுக்கு பின்னால குளிப்பாங்க. காலை கழுவ மாட்டாங்க, குளிப்பாங்க. குளிச்சுட்டு கடைசா குளிச்சு முடிஞ்ச பிறகு காலை கழுவி விடுவாங்க. குளிச்சு வரக்கூடிய ஒதுவோடு தான் வெளியே வருவாங்க. இந்த அடிப்படையில் யார் நாங்கள் ஒது எடுக்கிறோமோ, இந்த அடிப்படையில் யாரை குளிக்கிறோமோ, அந்த அடிப்படையில் நாங்கள் செஞ்சோம்னு சொன்னால் அது ஒது கூடிடும். அப்படி அல்லாமல் குளிக்கிறது ஒதுவாகணும்னு சொன்னால் குளிக்கிறது ஒதுவாகாது. குளிக்கிறது வேற கடமை, ஒது வந்து வேற கடமை. அதனால நாங்கள் என்ன செய்யணும், குளிக்கும் போது ஒது எடுக்கிறேன்னு சொல்லி ஒது எடுத்தால் தான் ஒது கூடும். அப்படி இல்லாட்டி அதை என்ன செய்ய மாட்டாரு, ஒது கூட மாட்டார். அப்படியான ஒது கொண்டு நம்மளுடைய காலத்துலேயோ ஆதிசிலையோ வந்து இல்லை. எனவே இது வந்து ஒரு இது ரெண்டு கேள்வி. இதுக்கு மேலே கேள்வி பதில் சொல்றதுக்கு டைம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் வந்து இப்போ நாங்கள் என்ன செய்வோம், பெண்கள் அப்போ இப்போ ரெடி ஆகிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தொழில் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். கேள்வி கேட்ட கேள்வி, அந்த கேள்வி சொல்லப்பட்ட கேள்விகளை நீங்கள் டிக் பண்ணி சைட் ஆகுங்க. சொல்லப்படாத கேள்விகளை வைக்க போகிறோம். நாங்கள் என்ன செய்வோம், தொழுகையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்கிறாங்க, நான் நேரத்தோடு சொன்ன அதிசயம் தான் சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி.